ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். இப்போது ஏப்ரல் 22 வந்து எஸ்எஸ்சி நோட்டிஃபிகேஷன் விட்டுருவாங்கன்னு ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருந்தாங்க. சப்போஸ் இப்போ போயிட்டுருக்க ஸ்கேம் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் எக்ஸாம் தள்ளி போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிகிட்ருக்காங்க. இப்போது ஏப்ரல் 22 வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சுன்னா ஜூன் ஆர் ஜூலையில் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இருந்து பார்த்தா கூட அதுக்கு 2.5 or 3 months இருக்குது. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு முன்னாடி நீங்கள் ரீசனிங்குன்ற ஒரு சப்ஜெக்டை முடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது லாஸ்ட் மினிட் ரஷ்அப் இருக்காது. உங்களுக்கு மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண, இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ண, ஈவன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். ஓகேவா? இப்போது ஏன் இப்படி ரீசனிங்கு இந்த மாதிரி சிலபஸை பிரேக் டவுன் பண்ணி படிக்கணும்? எஸ்எஸ்சிக்குன்னு இல்லை, ரீசனிங்க்குன்னு இல்லை, எந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்த எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்கும்போதும் இந்த ஒரு டாபிக் இருக்குது, இந்த புக்கில் இருக்குதுன்னு டக்குன்னு அந்த புக்கை எடுத்து திறந்து படிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும். அந்த எக்ஸாம் என்ன மாதிரி சிலபஸை டிமாண்ட் பண்ணுது. ஸோ அந்த சிலபஸை நீங்கள் என்ன பண்ணணுன்னா பிரேக் டவுன் பண்ணி பார்க்கணும். அப்படி பிரேக் டவுன் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பெரிய பெனிஃபிட் கிடைக்குன்னா, எந்த கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து வந்திருக்குன்னு உங்களால் ஈஸியாக கணிக்க முடியும். அதே மாதிரி உங்களோட ஆன்சரை ரீட்டைன் பண்ணுற ப்ராபபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகேவா? இந்த வீடியோவில் ரீசனிங்கை சிலபஸ் எப்படி பிரேக் டவுன் பண்ணி படித்தோம், மோஸ்ட்லி உங்களால் 25 to 25 ஸ்கோர் பண்ண முடியும். அதே மாதிரி ரீசனிங்கை 15 to 20 days முடிச்சிட முடியும். ஓகேவா? சரி, நம்ம போகலாம். ஓகே, ரீசனிங்கில் எப்பயுமே மேஜராக 2 பார்ட்ஸ் இருக்குது, வேர்பல் அண்ட் நான் வேர்பல் ரீசனிங். இந்த வேர்பல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா சீரீஸ் அண்ட் சீக்வன்சஸ், கிளாஸிஃபிகேஷன், பிளட் ரிலேஷன் அதெல்லாம் வரும். அதுவில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அது பார்ப்போம். நான் வெர்பலும் அடுத்தது பார்ப்போம். ஓகே, வேர்பல் ரீசனிங். இந்த வேர்பல் ரீசனிங்கில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரீஸ் அண்ட் சீக்வன்ஸ். அதில் ஆல்ஃபபெட் சீரீஸ்னால் லெட்டர்ஸ் வச்சு வரும். ஏபிசிடி வந்து உங்களுக்கு மாற்றி மாற்றி கொடுத்துருப்பாங்க. அது என்ன சீக்வன்ஸில் வந்திருக்கு அந்த மாதிரி கேட்குறது. அடுத்தது நம்பர் சீரீஸ். அதே மாதிரி ஆல்ஃபபெட்டுக்கு பதிலாக நம்பர்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு மிக்ஸ்டு, தட் மீன்ஸ் ஏபிசிடியும் 1 2 3 கலந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு மிஸ்ஸிங் டேர்ம் கண்டுபிடிக்கணும். இப்போ 1 2 கொடுத்துட்டு இங்கே இது கொடுத்துட்டு 7 8, ஸோ இங்கே என்ன டேர்ம் வரும், மிஸ்ஸிங் டேர்ம். இது இந்த மாதிரி கொஷின்ஸ் வர்றது எல்லாமே எது கீழே வரும்னா சீரீஸ் அண்ட் சீக்வன்சஸ் கீழே வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபிகேஷன் ஆர் ஆட் ஒன் அவுட். இந்த ஆட் ஒன் அவுட்னால் எல்லாருக்கும் தெரியும். இப்போது 4 பொருள் கொடுத்துருப்பாங்க. 3 பொருள் ஒரு ஃபேமிலிக்கு சேர்ந்ததாக இருக்கும், ஒரு பொருள் வந்து அதுக்கு சேர்ந்ததாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பால் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மில்க்கு, சீஸு, பட்டர் அண்ட் தோசை வச்சுக்கோங்க. இதில் எது ஆட் ஒன் அவுட்? தோசை தான் ஆட் ஒன். ஏன்னா மில்க், சீஸ், பட்டர் எல்லாமே என்னது, ஒரே ஃபேமிலி, அதுதான் ஆட் ஒன் அவுட். அதில் என்னென்ன மாதிரி கேட்கலான்னா நம்பர் பேஸ்டு கேட்கலாம், வேர்ட் பேஸ்டு கேட்கலாம், லெட்டர் பேஸ்டு கேட்பாங்க, ஜிகே பேஸ்டு. இந்த ஜிகே பேஸ்டுனால் என்னென்னா உங்களுக்கு இப்போ வந்து டெல்லி, இஸ்லாமாபாத், இப்போ வாஷிங்டன் டிசி, இப்போ கொல்கத்தான்னு வச்சுக்கோங்க. இதில் எது ஆட் அண்ட் அவுட்டு? கொல்கத்தா தான். ஏன்னா இது டெல்லி, இஸ்லாமாபாத், வாஷிங்டன் டிசி இது எல்லாமே என்ன, ஒரு கண்ட்ரியோட கேபிட்டல். ஓகேவா? இந்த மாதிரி தான் கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வெர்பல் ரீசனிங் அதில் பார்த்தீங்கன்னா அனாலஜி. இந்த அனாலஜினால் என்னென்னா, இப்போ வேர்ட் அனாலஜி இதில் என்ன கேட்பாங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் வீல் கொடுத்துட்டு கார் கொடுத்துருவாங்க, இங்கே லெக்கு கொடுத்துட்டு இது என்னென்னு கொஷின் மார்க், இந்த மாதிரி கேட்குறதா வேர்ட் அனாலஜி. இதே மாதிரி தான் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லெக்குன்னா இங்கே வாக்குன்னு வச்சுக்கலாம், ஆப்ஷனில் இருக்கும். இதான் ரைட் ஆன்சராக வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் நம்பர் அனாலஜின்னு வச்சுக்கோங்களேன். 1 4 இங்கே இருக்குது, இங்கே 2 3 இருக்குது, இப்போ ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து 6 7 இருக்குது, நெக்ஸ்ட்டு என்ன வரும் அந்த மாதிரி. இதுக்கும் இருக்கிறதுக்கான ரிலேஷன்ஸ், அதுக்கு மாதிரி இதுக்கும் இருக்கிறதுக்கான ரிலேஷன்ஸ். அதே மாதிரி தான் லெட்டர் அனாலஜி. இப்போ வந்து ACBDன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஏக்கு அடுத்து இங்கே பி, சிக்கு அடுத்து இங்கே டி, அதே மாதிரி தான் இங்கே அதே ரிலேஷன் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இங்கே இ, இங்கே எஃப், இங்கே GH. ஸோ இதுதான் உங்களுக்கு ஆன்சராக வரும். இது வந்து லெட்டர் அனாலஜி. அடுத்தது ஜிகே அனாலஜி. ஜிகே அனாலஜி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா லயன், கிளப். லைனோட குட்டியை கிளப்புன்னு கப் அப்படின்னு கூப்பிடுவோமா? அதே மாதிரி இப்போ கங்காரு நீங்கள் கொடுத்துட்டு உங்களுக்கு இங்கே கொஷின் மார்க் கொடுத்துருவாங்க. அதோட குட்டி பேர் என்ன, ஜோய்.
ஓகே, இந்த மாதிரி தான் அனாலஜியில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கோடிங் டீகோடிங். இந்த கோடிங் டீகோடிங்கில் வந்து என்னென்னா 4 டைப்ஸ் இருக்குது. லெட்டர், நம்பர், சப்ஸ்டியூஷன் கோடிங், மேட்ரிக்ஸ் கோடிங் பெரும்பாலுமா வராது, ஆனால் பார்த்துக்கோங்க. இப்போ லெட்டர் கோடிங்னா என்னென்னா, இப்போ ரோடுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அது என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த ரோடுன்ற வார்த்தையை நான் SPBன்னு எழுதுறேன்னா நீ காடுன்ற வார்த்தையை எப்படி எழுதுவேன்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுப்பாங்க. இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, +1 அதுதான் இங்கே போட்டிருக்கோம். R+1 S, O+1 P, A+1 B, D+1 E. அதே மாதிரி இங்கே +1 போட்டால் என்ன வரும், DBSE. இதுதான் உங்களுக்கு ஆன்சர். அது ஓகேவா. நெக்ஸ்ட்டு நம்பர் கோடிங் கேட்டாங்கன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் கோடிங்கில் கேட்டை வந்து 3120 நான் எழுதுகிறேன். ஓகே, அப்போ டாகை எப்படி எழுதுவேன், எப்படி எழுதியிருக்காங்க, ABCDயில் C வந்து 3rd டைம் வரும், A ஃபஸ்ட்டு டைம் வரும், T வந்து 20 டைம். இப்போ அதே மாதிரி நம்ம எழுதணும்னா 4 1 5 7 இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கு நம்பர் கோடிங். சப்ஸ்டியூஷன் கோடிங்னா அது கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ பாருங்கள், சப்ஸ்டியூஷன் கோடிங்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்கன்னா, ஆப்பிள் ஈஸ் ரெட்டுனா கீட்டோமை அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. ரெட் இஸ் டேஸ்டி, அது வந்து நான் லோமி நான் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது இந்த டேஸ்டின்ற வார்த்தையை எது மூலியமாக குறிப்பிடுறாங்க அப்படி கேட்பாங்க. இங்கே என்ன இருக்குது, நான் ஈஸியாக சொல்லியிருக்கேன், கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட், நீங்கள் லாஜிக்கலாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். இதான் என்னது உங்களுக்கு சப்ஸ்டியூஷன் கோடிங். ஓகே, நெக்ஸ்ட்டு பிளட் ரிலேஷன்ஸ். இந்த பிளட் ரிலேஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், உறவு முறைகளை பண்ணுறது. இப்போது டைரக்ட் ரிலேஷன்னா என்னென்னா, இப்போ கொஷின் எப்படி இருக்குன்னா, பாயிண்டிங் எ உமன், ஒருத்தவங்க அங்கே ஒரு லேடி ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அவங்கள நான் காட்டி என்ன சொல்கிறேன்னா, ஷீ இஸ் மை ஒன்லி டாட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஷீ இஸ் மை ஒன்லி டாட்டர், டைரெக்டாக இப்படி சொல்கிறது. இப்போ ஆப்ஷனில் வந்து ஃபாதர், பிரதர், சிஸ்டர் இருந்ததுன்னா கண்டிப்பாக இதுக்கு ஆன்சர் என்ன, ஃபாதர் தான் சொல்ல முடியும், அதுதான் என்னோடய ஒரே பொண்ணு, அதே மாதிரி சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இன்டைரக்டாக ரிலேஷன்ஸு இன்டைரக்டாக கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு கோடட் ரிலேஷன்ஸ். கோடட் பிளட் ரிலேஷன்ஸ்னால் என்னென்னா, இப்போ A+Bன்னு இருக்குங்கன்னா ப்ளஸ் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஃபாதரை குறிப்பிடுது, அந்த மாதிரி. அடுத்தது A-Bயை வந்து மதர் கன்சிடர் பண்ணிக்கோங்க, A×Bயை சிஸ்டர்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க அப்படின்னு கொடுத்துட்டு, அடுத்தது A/Bயை வந்து பிரதருன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது P-Q + R×S, இந்த மைனஸ் இது ப்ளஸ் இந்த இதில் என்னென்ன வருதோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி இதுக்கு நீங்கள் ஆன்சர் சொல்லணும். இதுதான் வந்து கோடட் பிளட் ரிலேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பசில்னால் புதிர் மாதிரி சொல்லி கேட்பாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பசில் டாபிக் இருக்குது அதில். ஓகே, நெக்ஸ்ட்டு வெர்பல் ரீசனிங் டாபிக் என்னென்னா, டைரக்ஷன் சென்ஸ்டேஸ். இந்த கார்டினல் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒரு டைரக்ஷன், நீங்கள் உங்கள் ஸ்கூல் இருக்கும், உங்கள் வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இப்படி இப்படி போய் லெஃப்ட்டு போனால் போங்க, ரைட்டு போங்க அப்படி சொல்லுவாங்க. அது வந்து கார்டினல் டைரக்ஷன். தட் மீன்ஸ் நார்த்துக்கு டைரக்ட் பண்ணுங்கள், சவுத் அப்படி போய் நீங்கள் ரீச் ஆவீங்க அப்படி சொல்கிறது கார்டினல் டைரக்ஷன்ஸ். நெக்ஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். தட் மீன்ஸ் இங்கே ஒரு வீடு இருக்குது, ஸ்கூல் இருக்குது, ஒரு 4 டைரக்ஷன் கொடுத்துட்டு இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு இதில் எந்த வழியில் போனால் நீங்கள் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் சீக்கிரமாக போய் வீட்டுக்கோ இல்லை ஸ்கூலுக்கோ சேருவீங்க அந்த மாதிரி கேட்பாங்க. டைரக்ஷன் ஆஃப்டர் டர்ன்ஸ். அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, ABCDன்னு கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏல ஆரம்பித்து இப்படி திரும்பி இங்கே சவுத் டைரெக்ஷனில் திரும்பி அடுத்தது நார்த்துக்கு போய் இப்படி நின்னீங்கன்னா நீங்கள் எந்த டைரெக்ஷனை ஃபேஸ் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் டைரெக்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸில் இருக்கும், எந்த டைரெக்ஷனில் நீங்கள் ஃபைனலாக நிற்கிறீங்க ஆப்ஷன்ஸில் டைரெக்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ரேங்கிங் அண்ட் ஆர்டர் பார்க்க போகிறோம் வெர்பல் ரீசனிங்கில். இதில் 3 இருக்குது. ஹைட் அண்ட் வெயிட் கம்பேரிஷன், லெஃப்ட் ஆர் ரைட் பொசிஷன், மினிமம் ஆர் மேக்ஸிமம் ரேங்கிங். இந்த ஹைட் அண்ட் வெயிட் கம்பேரிஷனில் என்ன சொல்லுவாங்க, எப்படி இருக்குன்னா கொஷின்ஸு, இப்போது ரவின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ரவி இஸ் டாலர் தென் கரண் பட் ஷார்ட்டர் தென் மோகன். அதே மாதிரி இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுப்பாங்க. கரண் இஸ் டாலர் தென்
சுரேஷ். இப்படி கொடுத்துட்டு ஹூ இஸ் டாலஸ்ட்னு கேட்பாங்க. அப்படின்னு இல்லைன்னா ஹூ இஸ் ஷார்ட்டஸ்ட் அப்படி கேட்பாங்க. வெயிட் இதே மாதிரி டாலர் ஷார்ட்டர் எடுத்துகிட்டு உங்களுக்கு வெயிட் போட்டு யார் வெயிட் அதிகம் வெயிட் கம்மி அப்படி கேட்பாங்க. மினிமம் ஆர் மேக்ஸிமம் ரேங்கிங்னா இப்போ ஏபிசிடின்னு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க இந்த ரேங்க் இவங்க ஒரு ரேங்க் இவங்க ஒரு ரேங்க் இவங்க ஒரு ரேங்க் எடுப்பாங்க. இதில் வந்து மினிமம் ரேங்க்கு இப்போ கீழேருந்து நான் மேலே போகக்குள்ள தட் மீன்ஸ் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அந்த மாதிரி வரக்குள்ளே என்ன ரேங்க் மினிமம் ரேங்க்கு, டிசெண்டிங் டு அசெண்டிங் வரக்குள்ளே அந்த மாதிரி வரக்குள்ளே என்ன மேக்ஸிமம் ரேங்க் அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பசில் டெஸ்ட் தட் மீன்ஸ் புதிர். இதில் என்னென்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இதில் 2 லீனியர் சர்க்குலர். லீனியர்னால் இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ஏபிசிடின்னு 3 பேர் 5 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 பேரோட பொசிஷன் கொடுத்துட்டு இந்த ஈயோட பொசிஷன் என்னவாக இருந்தது அந்த மாதிரி. சர்க்குலர்னால் இப்படி ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க இந்த ஏபிசிடிஇ. இவங்களோட பொசிஷன்ஸ் இப்போது ஏபிசிடிஇ பொசிஷன்ஸ் கொடுத்துட்டு இ வந்து யாருக்கு லெஃப்ட் பக்கம் இடது பக்கம் இருக்காங்க இல்லை வலது பக்கம் இருக்காங்க அந்த மாதிரி கேட்பாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு ஏஜ் பேஸ்டு பசில்ஸ். இந்த ஏஜ் பேஸ்டு பசில்ஸ்னால் என்னென்னா இப்போது எப்படி கேட்பாங்கன்னா இந்த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர் 3 times ஆஃப் ஹிஸ் சன் அப்படி கேட்டுட்டு அப்போ சன்னோட ஏஜ் என்ன, இல்லை ஃபாதரோட ஏஜ் வந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன இந்த மாதிரி கேட்பாங்க. பிஃபோர் 5 years அந்த மாதிரி கேட்குறது தான் பசில் டெஸ்ட். ஓகே நெக்ஸ்ட்டு பசில் டெஸ்ட். பசில்னால் வந்து புதிர் இல்லையா. இதில் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஏஜ் பேஸ்டு, கம்பேரிஷன் பேஸ்டு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்னால் இப்போ ஏபிசிடிஇன்னு ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா இந்த பிசிடிஇயோட பொசிஷனை சொல்லிவிட்டு ஏ எந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படி கேட்பாங்க. அது வந்து லீனியரில். சர்க்குலர்லனா இப்படி ரவுண்டாக உட்காந்துருப்பாங்க. ஏ இங்கே பிசிடி இங்கே 4 பேரோடது கொடுத்துட்டு இவங்க எங்கே உட்காந்துருக்காங்கன்னு இவங்களோடது கேட்பாங்க. அதே மாதிரி ஏஜ் பேஸ்டு பசில்னால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ரெசன்ட் ஏஜ் ஆஃப் ஃபாதர். இப்போ அப்பாவோட ஏஜ் வந்து 3 times பையனோட 3 times அதிகமாக இருக்கும். அப்போ பையனோட ஏஜ் இப்போ கரண்ட்டாக என்ன அந்த மாதிரி கேட்குற கொஷின்ஸ்லாம் வந்து ஏஜ் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ் பசில்ஸில் உங்களுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு வென் டயக்ராம்ஸ். இந்த வென் டயக்ராமில் கேட்டகரிக்கல், லாஜிக்கல் அண்ட் நியூமரிக்கல் வென் டயக்ராம்ஸ் இருக்குது. கேட்டகரிக்கல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சம் விமன் ஆர் டீச்சர்ஸ், சம் டீச்சர்ஸ் ஆர் மதர்ஸ், ஆல் த டீச்சர்ஸ் ஆர் விமன் அந்த மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எது ட்ரூ அந்த மாதிரி கேட்குறது. நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் செட் ரிலேஷன்ஷிப். லாஜிக்கல் செட் ரிலேஷன்ஷிப்னால் ஃப்ரூட்ஸ் இருக்கும், மேங்கோஸ் இருக்கும், வெஜிடபிள்ஸ் இருக்கும். இதுக்கு எப்படி நம்ம வென் டயக்ராம் போடுவோம்? ஃப்ரூட்ஸ்குள்ளே மேங்கோஸ் வந்துடும், ஃப்ரூட்ஸு மேங்கோஸ் எப்படி வந்துடும். வெஜிடபிள் வந்து இங்கே தனியாக இருக்கும், ஏன்னா அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகே அதே மாதிரி தான் நியூமரிக்கல் வென் டயக்ராம்னால் நம்பர்ஸ் வச்சு வரும். நெக்ஸ்ட்டு சில்லாஜிசம். இந்த சில்லாஜிசமில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் 3 கொடுத்துருவாங்க. இங்கே 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், இங்கே கன்க்ளூஷன் 3 இருக்கும், 3 இருக்கும். இதில் எது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்பாங்க. அந்த மாதிரி டைப்ஸ்லாம் உங்களுக்கு சிலாஜிசம்லாம் வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு நான் வெர்பல் ரீசனிங். நான் வெர்பலில் மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இமேஜஸ் அந்த மாதிரி இருக்கும், லைக் கிளாக்கு, கேலண்டர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் வெர்பலில் வரும். அதில் ஃபஸ்ட்டு ஃபிகர் சீரீஸ். ஃபிகர் சீரீஸில் என்ன செய்வாங்கன்னா ஒரு 2 ஃபிகர் இப்படி கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இங்கே கொஷின் மார்க் கொடுத்து ஃபிகரை கம்ப்ளீட் பண்ணுங்கள் அந்த மாதிரி சொல்கிறது. அடுத்தது ஆட் ஒன் வேர்ட். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா, லைக் லயனோட குட்டி வந்து கப்பு, அப்போ கங்காரு வந்து ஜோயின் அப்படி, அது வந்து ஃபிகரில் இருக்கும். இப்போ வந்து இங்கே ஸ்கொயர் கொடுத்து இங்கே சர்க்கிள் கொடுத்தா எது ஆட் ஒன் எது ஆட் ஒன் அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இமேஜ் பேஸ்டு சீரீஸ். இந்த மாதிரிலாம் வர கொஷின்ஸ் இந்த ஃபிகர் சீரீஸில் வரும். நெக்ஸ்ட்டு மிரர் அண்ட் வாட்டர் இமேஜஸ். இப்போது கண்ணாடி முன்னாடி நம்ம போய் நின்னோன்னா இந்த இடது கை கண்ணாடியில் நமக்கு வலது கை மாதிரி காட்டும், இந்த மாதிரி மாற்றி காட்டும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இப்போ உங்களுக்கு PQRST இது வந்து மிரரில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இமேஜாக இருக்கும், இல்லை வாட்டரில் பிரதிபலிக்கும் போது இது என்ன மாதிரியா இமேஜாக இருக்கும். அப்படி இல்லை லெட்டர்ஸாக உங்களுக்கு கொடுக்கலன்னா இமேஜ் கொடுத்துருவாங்க. ஒரு இமேஜ் வரைஞ்சிட்டு இந்த இமேஜ் வாட்டரில் ரிஃப்ளெக்ட் ஆகக்குள்ளே என்ன மாதிரி இருக்கும், அடுத்தது மிரரில் ரிஃப்ளெக்ட் ஆகக்குள்ளே என்ன மாதிரி இருக்குன்றதுலாம் மிரர் அண்ட் வாட்டர் இமேஜஸில் வரும். நெக்ஸ்ட்டு
நெக்ஸ்ட்டு பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் பேப்பர் கட்டிங். என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பேப்பர் இப்படி மடித்து நான் இந்த இடம் கட் பண்ணிடுறேன். அது ஓப்பன் பண்ணக்குள்ளே இந்த ஷேப்பில் இருக்குமா, இல்லை இப்படி இருந்து இந்த ஷேப்பில் இருக்குமா, இப்படி இருக்குமா, அந்த மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுதான் பேப்பர் ஃபோல்டிங் அண்ட் கட்டிங். நெக்ஸ்ட்டு எம்போர்டட் ஃபிகர். எம்போர்டட் ஃபிகர்னால் ஒரு காம்ப்ளெக்ஸாக ரொம்ப கச்சமுச்சன்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு தனியாக ஒரு ஃபிகர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இதுக்குள்ளே வருதா, ஒரு 4 கொடுப்பாங்க. இது வருதா, இல்லை இது வருதா, இந்த ஃபிகருக்குள்ளே இதில் எந்த டயக்ராம் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிகர் கம்ப்ளீஷன். அதே மாதிரி தான். இப்போது நான் இப்படி வரைகிறேன்னா இந்த இடத்துல என்ன ஃபிகர் வரும், இப்படி வருமா, இப்படி வரும், அந்த மாதிரி அந்த ஃபிகரை அங்கே உட்கார வச்சோன்னா இந்த ஃபிகர் கம்ப்ளீட் ஆகணும். அதுதான் ஃபிகர் கம்ப்ளீஷன். இது இல்லாமல் உங்களுக்கு கேலண்டர் ப்ராப்ளம்ஸ், கிளாக், ஷார்ட் ஹேண்டு அதெல்லாம் இருக்குல்ல, எங்கே இருக்குது அந்த மாதிரி கேட்குற கிளாக் ப்ராப்ளம்ஸ், க்யூப் அண்ட் டைஸ். பட் நான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டைஸ் இருக்குல்ல, க்யூப் இருக்குன்னா இங்கே 4, 5, இங்கே 2, இங்கே 3, 1னா இந்த 1க்கு ஆப்போசிட்டில் இந்த 1க்கு இங்கே ஆப்போசிட் இருக்கும் இல்லையா க்யூப்பில். ஸோ இப்படி இருக்கும் இல்லையா க்யூப் உங்களுக்கு. இந்த 1க்கு ஆப்போசிட்டில் என்ன நம்பர் இருக்கும் அந்த மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். தட் மீன்ஸ் 1 divided by 2 + 10 into 22 இதோட ஆன்சர் என்ன. ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கக்குள்ள ஒரு டாப்பிக்காக பிரித்து அந்த டாப்பிக்குள்ளே என்ன டைப்ஸ் இருக்குது, அந்த டைப்ஸில் என்ன மாதிரி சம்ஸ் இருக்குது, இப்படி ப்ராக்டிஸ் பண்ணக்குள்ள உங்களோட படித்த ஆன்சர்ஸை நீங்கள் ரீட்டைன் பண்ண ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ப்ராபபிலிட்டியாக இருக்கும். எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்குள்ளே ரீசனிங் முடிச்சிருங்க. 22 days தான் உங்களுக்கு ஆகும் மேக்ஸிமம், ஆர் 25 days. முடிச்சிட்டிங்கன்னா ஒரு ரஷ்அப் இருக்காது. சொன்ன மாதிரி நம்ம ஆப் இருக்குது, நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிங்கன்னா எஸ்எஸ்சியோட கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்கும், நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஆட் ஆகிக்கோங்க. ஏதாவது டவுட் டிஸ்கஷன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வந்தாலும் உங்களுக்கு நாங்கள் அந்த கண்டென்ட் போடுவோம், நோட்டிஃபிகேஷன் போடுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.